ஐயா, நீங்கள் எழுதின பாடல் வாழ பிறந்த மனிதன் முடிகிற அந்த பாடல், சாக பிறந்த மனிதன் நீ சாகடிக்கலாமோ, இந்த பாடல் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு இருந்த மனநிலையும், சாமி முன்னாடி நீங்கள் பாடும்போது சாமி அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்ற அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பாடல் எழுதும்போது இது வந்து 1980s ஏர்லி 80s எழுதுனது. அப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, நாட்டில் உலகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தது. கேள்வி கேட்குறதுக்கு அப்படியே யார்கிட்டையும் போய் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்கிட்ட போய் கேட்டாலும் யாரும் அதுக்கு உண்டான சரியான பதிலை சொல்கிறதில்ல. ஆன்மீக தலைவர்கிட்ட போய் கேட்டாலுமே யாரும் சரியான பதிலை சொல்கிறதில்ல. ஏன் இப்படி நடக்குது, ஏன் இவ்வளவு தூரத்துக்கான வன்முறைகள், இந்த மாதிரிலாம் வன்முறை இருக்கணுமா, இப்பேற்பட்ட யோகிலாம் இங்கே இருந்த நாடு இது. எங்கள் ராமன் காலத்திலிருந்து எத்தனையோ, வியாச பகவான்லேருந்து எத்தனையோ ஞானிகள் வாழ்ந்த நாடில், இந்த நாட்டில் இன்னமும் இவ்வளோ அராஜகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையின்மை இவ்வளவும் இருக்கணுமா? இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி மனசு வரும். சாமிகிட்ட போனதுக்கப்புறம் அந்த கேள்வி இன்னும் அதிகமாக வந்தது. இப்பேற்பட்ட மகான்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பங்காளி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, என்னென்னமோ மனஸ்தாபங்கள், என்னென்னமோ நடந்துகிட்ருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்து 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 விரக்தி அடைஞ்சி, இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்காதான்னு ஒரு இதில் எழுதின பாட்டு சாக பிறந்த மனிதா நீ சாகடிக்கலாமோ, வாழும் வழி கண்டு சொன்னோர் வார்த்தை மறக்கலாமோ, மோகத்திலே வேகத்திலே மோசம் போன மனிதா தேகத்தையே நாசம் செய்யும் தேவை என்ன கண்டாய். இந்த பாடல் கடகடன்னு வந்துருச்சு. அந்த பாடலுடைய மெட்டும் சேர்ந்தே வந்துச்சு. எழுதி முடிச்சுட்டேன். கடைசியில் இது வழி வேணுமே, இதுக்கு என்னதான் வழிங்கிறது கடைசி பாடலை நான் சொல்கிறேன். வாழ பிறந்த மனிதா நீ சாகப் போவதில்லை, வாழும் வழி கண்டபினே மாயப்போவதில்லை, மோகமில்லா வேகமில்லா அன்பு கொண்டால் மனிதா தேகத்தோடு தெய்வமாகி வாழ்ந்திடலாம் மனிதான்னு எழுதியிருப்பேன். இந்த பாட்டை எழுதிட்டு அதோடு சேர்ந்து இன்னொரு பாட்டு, எங்கிருந்தோ அவன் அழைக்கின்றான்னு ஒரு பாட்டு, அதுக்கும் நான் மெட்டு அமைச்சிருந்தேன். ரெண்டையும் 2 பேப்பரில் எழுதிட்டு சாமிகிட்ட போயிருந்தேன். போயிருந்தபோது சாமி எப்பயுமே நீ பார்த்தோன்னே கேட்பார், ஹேவ் யூ ரிட்டன் எனி நியூ சாங்ஸ், ஏதாவது புது பாடல் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்பார். ஆமாம் சாமி அப்படின்னு சொன்ன அந்த பேப்பர் எடுத்து அவருடைய திருவடியில் வச்சுட்டு நான் இடத்துல உட்காந்துருந்தேன். சிங் த சாங்ஸ் அப்படின்னாரு. முதல்ல இந்த சாக பிறந்த மனிதெல்லாம் பாடினேன். சாமி அந்த பாட்டை பாடின உடனே அது வரைக்கும் ஒரு மாதிரியாக இருந்தவங்க, ஒரு சாதாரணமாக தோட்டம் அடித்தவங்க ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப சீரியஸ் ஆகி ரொம்ப ஒத்து கேட்டாங்க. அவர் ஒத்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா காலை எப்படி வச்சுட்டு கேட்டார். பாடி முடித்த உடனே மறுபடியும் பாடலான்னாரு. மறுபடியும் பாடினேன். மறுபடியும் பாடலான்னாரு. இப்படியே நான் ஒரு 5-6 தடவை ரிப்பீட் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் டெல் த மீனிங் இன் இங்கிலீஷ்னாரு. நான் அதனுடைய அர்த்தத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சொன்னார், பார்சாரி இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ப்ரொபகேட் திஸ் சாங் அப்படின்னாரு. நான் பதிலே சொல்லலை. எனக்கு எப்படி ப்ரொபகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த சமயத்தில் இந்த கம்ப்யூட்டர்ஸ், இந்த செல்ஃபோன்ஸு, இந்த நெட்டு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவும் தெரியாது. சைலண்டாக இருந்தேன். ஆல்ரைட் மை ஃபாதர் வில் சி ஒன் டே அதர் டே இட் வில் கெட் பாப்புலரைஸ்ட். ஒரு நாள் எங்கள் அப்பா விருப்பம், கண்டிப்பாக இந்த பாட்டு பிரபலியம் ஆகும் அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த பாடலையும் பாட சொன்னார். அந்த பாடலையும் கேட்டு ரொம்ப உருக்கமாக இருந்தது. அந்த பாடலுடைய அர்த்தத்தையும் கேட்டார். 80 தடவை பாட சொல்லி அந்த பாட்டுடைய அர்த்தத்தையும் கேட்டார். அதையும் சொன்னேன். யூ டேக் டு பாப்புலரைஸ் போத் சாங்ஸ்னாரு. இதில் பெரிய வேடிக்கைன்னா 2 பாடலையுமே சாமி நாமமே இருக்காது, சாமி பேரே இருக்காது, எந்த ஞானிகள் பேரும் இருக்காது. ஆனால் இட் கிவ்ஸ் த ஃபுல் மெசேஜ். நிறைய மெசேஜ் இது கொடுக்கும் இந்த பாடல். ரொம்ப காலமாக இந்த சாமி சொன்னது ஒருத்திக்கிட்டே இருந்தது. ஒரு பிரபல
ஒரு இசை வல்லுநர்கிட்ட வந்து தற்செயலாக அவருக்கு அனுப்பிச்சி இதை பண்ண முடியுமான்னு கேட்டேன். ராகம் அமைச்சு இதை வந்து வெளியிட முடியுமான்னு கேட்டதுக்கு அவர் நீ பார்த்த உடனே ஒரு வெறுப்பில் முகத்தை திருப்பி போயிட்டார். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப அவருடைய அந்தஸ்துக்கு நான் ரொம்ப குறைவானவன்னு நினச்சி ஒரு மாதிரி முகத்தை திருப்பிட்டு போயிட்டார். சரின்ட்டு அப்படியே விட்டாச்சு. ஆனால் ரொம்ப காலம் கழிச்சு இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முந்தி அதே இசை வல்லுநர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒருத்தர் சாமி டிவோட்டி ஆகி அவர் இங்கே வந்து என்னை பார்க்க வந்திருந்தார். அப்போ இந்த பாடல் எடுத்து கொடுத்தேன். அவர் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பாடல் எழுதுனது வந்து 82 அந்த சமயத்தில் 82 83 எழுதுனது. அது இத்தனை வருஷம் கழிச்சு அவர்கிட்ட கேட்டது 83லேயும் 84லேயும் அந்த இசை வல்லுநர்கிட்ட கேட்டது. அவர் மாட்டேன்னு சொன்னது அப்போ. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு 2026 2025 முடிவுலேயோ 2026 ஆரம்பத்துலேயும் வந்து அவரே வாலண்டியராக பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது. அந்த பாடலை வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் வெளியிடவும் செஞ்சேன். நான் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப் குரூப்பில், யூடியூப்பில் கூட வந்தது. அந்த பாடலுக்கு ஒரு சாமி டிவோட்டினுடைய மகா ஒரு டாட்டர், அவள் வந்து பிஏ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கா கோயம்புத்தூரில். அவள் வந்து பரதநாட்டியம் கற்றுட்ருக்கா. அதுக்கு வந்து நிறுத்தியும் ஆடி காமிச்சா. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதை வந்து முக்தானந்த சுவாமி, ஆனந்தாசிரமத்தினுடைய சுவாமி முக்தானந்தா, அவர் அந்த இங்கே வந்திருக்கும்போது அந்த கேர்ள் வந்திருந்தா. அந்த கேர்ள் ஆடி காமிச்சா. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். நீ கண்டிப்பாக வந்து இங்கே வரணும், ஆனந்தாசிரமம் வரணும், வந்து எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் தரணும், அதில் எந்த பாட்டும் நீ ஆடி காட்டணும்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எங்கெல்லாம் பாப்புலரைஸ் ஆகுது, சாமி சொன்னது 1982, ஆனால் 2026 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 44 வருஷம் கழிச்சு அது மெட்டீரியலைஸ் ஆகுது. ஸோ சாமி சொன்ன வார்த்தைகள் என்னைக்காவது ஒரு நாள் மெட்டீரியலைஸ் ஆகும். அது வார்த்தைகள் வீண் போகாது, ஒரு நாள் வீண் போகாது. அது சாமியை சொல்லுவார். எங்கள் அப்பா தேவையில்லாத ஒரு சொல்ல கூட என் பிச்சைக்காரனை பேச விட மாட்டார். என்னெல்லாம் இந்த பிச்சைக்காரன் வந்து வாயிலிருந்து வருதோ அத்தனையும் அவர் வந்து நிறைவேற்றுவார். தட் இஸ் மை ஃபாதர்ஸ் ப்ராமிஸ் டு திஸ் பிரதர். அது எங்கள் அப்பா எனக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம். இந்த பிச்சைக்காரன் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு. இந்த மாதிரி தான் இந்த பாட்டு பரவலையும் ஆச்சு. இந்த பாட்டினுடைய உணர்வுகள் நான் வந்து அப்போ எழுதும்போது ரொம்ப ஒரு விரக்தியில் தான் இந்த உலகம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பார்த்து, இப்போ அதை விட மோசமான நிலைமையில் ஓடிட்டு இருக்கு இந்த உலகம். ஸோ இந்த பாட்டு எப்பயுமே வந்து தேவையான பாட்டு, மனித சமுதாயத்துக்கு தேவையான பாட்டு. அதே மாதிரி இந்த பாட்டு இந்த பக்கம் இன்னொரு பாட்டு, எங்கிருந்தோ அவன் அழைக்கின்றான். அந்த பாட்டு இதையெல்லாம் ஒதுக்குப்புறமாக வச்சுட்டு அவனுடைய தெய்வத்தினுடைய அழைப்பை மட்டும் கேட்டு தெய்வத்தினுடைய நிழலையே வாழ்கிறதுக்கு அவன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். தெய்வம் நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்குது, நம்ம போக மாட்டேங்கிறமேங்கிற தாபத்தில் எழுதின பாட்டு. ஸோ ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம். ரெண்டுமே இன்றைக்கி வந்து நல்லபடியாக டிவோட்டிஸ்கிட்ட போய் சேர்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த வகையில்.